வணக்கம். மணிப்பூரில் கலவரம் உருவானது எப்படி? மெய்த்தை சமூகத்தைச் சேர்ந்தவர்களை பட்டியலினத்தில் சேர்க்க மாநில அரசுக்கு மணிப்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அந்த நீதிமன்ற உத்தரவைத் தொடர்ந்து மே 3, 2023 அன்று இனக்கலவரம் வெடித்தது. மெய்த்தை மக்களை பட்டியல் பழங்குடியினரில் சேர்ப்பதை யார் எதிர்க்கிறார்கள்? குக்கி பிரிவினருக்குத்தான் அதில் ஆட்சேபனை உள்ளது. குக்கிகள் தொடங்கிய கலவரம் இரு குழுக்களிடையே மோதல்களுக்கும் ஆயுத போராட்டத்திற்கும் வழிவகுத்தது. அது பல இடங்களில் பல உயிர்களை பழிவாங்கியது. 220க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். ஒருவரை ஒருவர் வீடுகளை அழித்து வழிபாட்டுத் தலங்களை இடித்து வெட்டியும் குத்தியும் கல்லெறி நடத்தியும் ஆக்ரோஷத்துடன் கலவரத்திற்கு அழைப்பு விடுத்தார்கள். குக்கிகளில் ஒரு பிரிவு இளைஞர்கள்தான் அதில் முன்னணியில் இருந்தவர்கள். இப்போதைக்கு அந்த கலவரம் ஒருபுறம் இருக்கட்டும். வங்கதேசத்தில் ஒரு கலவரம் ஏற்பட்டது. இதேபோல 2018 ஷேக் ஹசீனா அரசாங்கத்தால் நீக்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு அது தற்போது வங்கதேச நீதிமன்றத்தால் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. முந்தைய பங்களாதேஷ் விடுதலை போரில் பங்கு பெற்றவர்களின் பேரக்குழந்தைகள் வரை கிட்டத்தட்ட 50 முதல் 55% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை நீதிமன்றம் மீண்டும் நடைமுறைப்படுத்தியதால் இளைஞர்களில் ஒரு பிரிவினர் தெருக்களில் இறங்கினார்கள். அவ்வாறு தொடங்கிய போராட்டம் அது அரசாங்கத்திற்கு எதிராக மாறியது. அது ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக மாறியது. அதனைத் தொடர்ந்து அவர் ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. இனி நாம் மணிப்பூர் கலவரத்திற்கு வருவோம். மணிப்பூர் கலவரமும் குக்கிகளுக்கும் மெய்த்திகளுக்கும் இடையே தொடங்கியது. அதுவும் நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து உருவானது. ஆனால் அதில் குற்றம் சாட்டப்பட்டது நரேந்திர மோடி மீதுதான். அதை நரேந்திர மோடி செய்தார், சங் பரிவார் செய்தது, பிஜேபி ஆதரவளித்தது, இனப்படுகொலை என்றெல்லாம் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. ஆனால் அதேபோல் அதற்கு எதிரான பிரச்சாரங்களும் இருந்ததால் அது எந்த வகையிலும் இனப்படுகொலை அல்ல என்பது ஒரு சிலருக்கேனும் புரிந்தது. அது கட்சி தலையீடு அல்ல, மோடியின் நிகழ்ச்சி நிரல் அல்ல, மாறாக வெளிநாட்டு தலையீட்டின் மூலம் நடந்ததாகும். 2021 முதல் இந்த ஆண்டு வரை நடந்து வரும் ஒரு பெரிய கலவரமாகும் மியான்மர் கலவரம். அது அந்த அளவு விவாதிக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை. மியான்மரில் குக்கி போன்ற பழங்குடியினர் உள்ளனர். குக்கிகளுக்கு சமமான சின் பழங்குடி உள்ளது. இரண்டும் ஒன்றுதான். சின் பழங்குடியினர் உட்பட உள்ளவர்கள் நடத்தும் கிளர்ச்சியால் மியான்மர் கொந்தளிப்பான நிலமாக மாறியுள்ளது. அந்த கலவரங்களின் பின்னணியிலும் வெளிநாட்டு சக்திகள் உள்ளன. வங்கதேசத்தில் மாணவர்கள் முன்னிலையில் நடந்த கலவரத்தின் பின்னணியிலும் வெளிநாட்டு சக்திகள் உள்ளன. இந்தியாவில் மணிப்பூரில் நடந்த கலவரத்தின் பின்னணியிலும் அதே அந்நிய சக்திகள் உள்ளன. குக்கி தலைவர்களும் காலிஸ்தானிகளும் கனடாவிலும் அமெரிக்காவிலும் சந்தித்த செய்திகள் வெளிவந்தது நினைவிருக்கலாம். அதாவது வட அமெரிக்கா மணிப்பூர் பழங்குடியினர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு உள்ளது. குக்கிகளுக்கான ஒரு அமைப்பாகும் அது. அவர்கள் அமெரிக்காவிலும் கனடாவிலுமாக செயல்பட்டு வருகிறார்கள். வட அமெரிக்க கண்டம்தான் அவர்களின் மையமாக உள்ளது. காரணம், இதற்கெல்லாம் அமெரிக்கா ஸ்பான்சர் செய்யும் போது அங்குதானே இருப்பார்கள் அவர்கள். இந்தியாவின் அண்டை நாடுகளில் எல்லாம் சீனாவும் ஆர்வம் கொண்டுள்ளது, அமெரிக்காவும் ஆர்வம் கொண்டுள்ளது. சீனாவை விட அதிக செல்வாக்கு செலுத்த முடிந்த நாடாக அமெரிக்கா உள்ளது. சீனாவை விட மிகவும் சக்தி வாய்ந்த நாடாகும் அமெரிக்கா. எனவே இதில் அமெரிக்காவின் பங்கு தெளிவாக உள்ளது. ஷேக் ஹசீனா தெரிவித்த விஷயத்தோடு சேர்த்து பார்க்கும்போது குக்கிகளை பயன்படுத்தி நடத்திய மணிப்பூர் கலவரமாக இருந்தாலும், மியான்மரில் குக்கிகளை தூண்டிவிட்டு நடத்தும் கலவரமாக இருந்தாலும், சிட்டகாங் மலையில் நடத்தும் நகர்வுகளாக இருந்தாலும், வங்கதேசத்தில் நடந்த கலவரமாக இருந்தாலும் சரிதான். அதற்கெல்லாம் பின்னால் தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு புதிய நாட்டை உருவாக்கும் வெள்ளையர்களின் சதி ஒளிந்திருப்பது தெளிவாகிறது. குர்பந்த்வர் சிங் பன்னு என்ற காலிஸ்தான் பயங்கரவாதி இந்தியாவின் விமான நிலையங்களை தாக்குவோம், விமானங்களை தாக்குவோம், வெடிகுண்டு வைப்போம், அது இது என்று நேரலையாக காணொலிகள் வெளியிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளான். அவன் அமெரிக்காவில் தான் வசிக்கிறான். அமெரிக்காவிலும் கனடாவிலும் பன்னு போன்ற பல காலிஸ்தான் பயங்கரவாதிகள் உள்ளார்கள். இந்நிலையில் கனடாவில் உள்ள ஒரு பயங்கரவாதி இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் என்று நாம் உணரும் போது அவனை இந்தியா கொன்றுவிட்டதாக கனடா கூறுகிறது. எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் இந்தியாதான் கொலை செய்ததாக கூறுகிறது அந்நாடு. அப்போது தங்களிடம் உறுதியான ஆதாரங்கள் இருப்பதாக கனடா கூறியது. 5 கண்கள் என்ற ஒரு கூட்டணி உள்ளது அவர்களிடம். அது ஒரு உளவுத்துறை கூட்டணியாகும். அந்த கூட்டணியில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் உள்ளன. இங்கு அந்த 5 நாடுகளும் பிரிட்டிஷ் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக உள்ள நாடுகள் என்பதை நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் உள்ளது. பிரிட்டன் மன்னராக இப்போது சார்லஸ் இருக்கிறார் அல்லவா? அதே சார்லஸ் மன்னர் தான் பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளின் மன்னராகவும் உள்ளார். அதாவது பிரிட்டன் உட்பட 15 காமன்வெல்த் நாடுகளின் மன்னராக உள்ளார் இன்றும் சார்லஸ் மன்னர். ஆன்டிகன் பார்புடா, ஆஸ்திரேலியா, பஹாமஸ், கனடா, துவாலு, ஜமைக்கா, நியூசிலாந்து,
பாப்புவா நியூ கினியா, சான் கிட்சன் நெவிஸ் மற்றும் சாலமன் தீவுகள் உட்பட சுமார் 15 நாடுகளின் ராஜாவாக உள்ளார் அவர். அந்த 15 நாடுகளில் மிக முக்கியமான நாடுகளாகும் இந்த 5 கண்கள் கூட்டமைப்பில் உள்ள ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, இங்கிலாந்து ஆகிய நாடுகள். அதில் ஆஸ்திரேலியாவும் கனடாவும் பெரிய நிலப்பரப்புகளாகும். அந்த நாடுகள் தற்காலத்தில் ஜனநாயகத்தின் கீழ் இருப்பதாக கூறப்பட்டாலும் இன்னும் பெயரளவில் மன்னராட்சியின் கீழ் உள்ளன. மன்னருக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள் மட்டுமே உள்ளன என்று கூறப்படுகிறது. அப்படித்தானே சொல்ல முடியும். இல்லையென்றால் ஜனநாயகத்தில் பிரச்சனைகள் வரும் என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு ராஜா இருக்கிறார் என்பதுதான் உண்மை நிலவரமாகும். இனி அமெரிக்காவும் பிரிட்டிஷாரின் நாடாகத்தானே உள்ளது. பிரிட்டிஷ் வம்சாவளியினர் தான் அமெரிக்காவை ஆளுகிறார்கள். அமெரிக்காவில் உள்ள வெள்ளையர்களில் பெரும்பாலானவர்கள் பிரிட்டிஷ் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள்தான். சுருக்கமாக சொன்னால் இந்த 5 கண்கள் என்பது பிரிட்டிஷ் வம்சாவளியைச் சேர்ந்த நாடுகளின் ஒரு கூட்டணியாகும். புலனாய்வு தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் அவர்களுக்கிடையே தொடர்பு உள்ளது. எனவே அதில் ஒரு நாடுதான் இந்தியாவிற்கு அந்த கொலையில் பங்குள்ளது என்று ஆதாரங்கள் கொடுத்ததென்று கனடா கூறும் நிலையில் அந்த நாடு அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லவா? அந்த புலனாய்வு நிறுவனம் CIA-வாக இருக்கலாம் அல்லவா? நிச்சயமாக அந்த நம்பிக்கையில்தான் கெனடியன் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அழுத்தமாக கூறியிருந்தார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்தியாவுக்கு எதிராக அவர் தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு வந்ததை நாம் அறிவோம். இந்நிலையில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவும் அமெரிக்காவும் மிகவும் நெருக்கமாக உள்ளன. அமெரிக்கா நினைத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். ஆனால் தீர்வு காணப்படவில்லை. ஏனென்றால் காலிஸ்தானியை தொட்டு இந்தியா விளையாடக்கூடாது என்பது அமெரிக்காவின் விருப்பம் உள்ளது. இந்திரா காந்தியின் மரணம், அதற்கு முன்பு இந்தியாவில் நடந்த காலிஸ்தான் இயக்கம், அதன் பின்னணியில் உள்ள அமெரிக்க உளவு அமைப்பின் பங்கு, இவை அனைத்தையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். எனவே காலிஸ்தான் இயக்கம் அப்படியே இருக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் விருப்பமாகும். அதுபோன்று குக்கி இயக்கமும் அதுபோலவே இருக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் தேவையாக உள்ளது. இப்போது அமெரிக்காவின் இன்னொரு இரட்டை வேடத்தையும் பார்க்க வேண்டும். பன்னு என்பவன் ஒரு பயங்கரவாதி என்று அவனது அறிக்கைகளில் இருந்தே தெளிவாகிறது. அந்த பன்னுவே பல இடங்களில் வெடிகுண்டு வைப்போம், தாக்குதல் நடத்துவோம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவனை சட்டத்திற்கு முன் நிறுத்த முயற்சிக்கவில்லை அமெரிக்கா. பாதுகாப்பு என்றும் தீவிரவாதம் என்றும் சொல்லி என்னவெல்லாமோ நாடகமாடும் அமெரிக்கா இத்தகைய ஒரு பயங்கரவாதியை கண்டுகொள்ளாமல் தான் உள்ளது. சாதாரண பயணிகளாக செல்பவர்களை அவர்களின் பெயரையும் ஊரையும் வைத்து உடுத்தியுள்ள உடைகளை கூட அவிழ்க்கச் சொல்லி சோதனை செய்யும் அமெரிக்காவிற்கு ஏனோ பன்னு போன்ற காலிஸ்தான் பயங்கரவாதிகள் உத்தமர்களாக தெரிகிறார்கள். மாறாக இந்தியா தனது ஏஜென்ட்டுகளை வைத்து அவனை கொல்ல முயற்சித்தது என்றும் அமெரிக்கா அதை தடுத்து அவனை காப்பாற்றியதாகவும் கனடா இந்தியா மீது குற்றச்சாட்டு முன்வைத்ததை தொடர்ந்து அதன் தொடர்ச்சி என்ற விதத்தில் குற்றம் சாட்டியிருந்தது அமெரிக்கா. அப்படி ஒரு செயலை அந்த நாடு செய்ததில் இருந்தே இவன் கூட நின்று காலை வாருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் சிரிப்புடன் கட்டிப்பிடித்துக் கொண்டு மறுபுறம் கத்தியால் குத்தும் அதே வேலைதான் அமெரிக்கா செய்த அந்த செயலும். அதைத்தான் ஆங்கிலேயர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் அரசர்களுக்கு கடந்த காலத்தில் செய்திருந்தார்கள். பார்க்கும்போது அழகாக, மரியாதையாக, நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டு விட்டு நேரம் கிடைக்கும்போது முதுகில் குத்தியிருந்தார்கள். கட்டப்பா கூட அதுபோன்ற வேலையை செய்ய மாட்டார். முன்பு இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அதுபோன்ற வேலைகளைத்தான் செய்திருந்தார்கள். அப்படித்தான் இங்கு தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினார்கள் அவர்கள். அதுபோன்றுதான் அமெரிக்காவும். அமெரிக்கா இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக உள்ளதென்று தோன்றும் விதத்தில் நடந்து கொண்டாலும் அவர்களிடம் வேறு பல நிகழ்ச்சி நிரல்கள் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மணிப்பூர் கிளர்ச்சியின் பின்னணியிலும் காலிஸ்தானி இயக்கத்தின் பின்னணியிலும் எல்லாம் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் கனடா போன்ற நாடுகளின் பங்கு மற்றும் அங்கு செயல்படக்கூடியவர்களின் பங்களிப்பு மிகப்பெரியதாகும். மேலும் இவர்கள் எல்லா இடங்களிலும் மாணவர்களை பயன்படுத்தியோ அல்லது வேறு சில அமைப்புகள் மற்றும் பழங்குடியினரை பயன்படுத்தியோதான் இந்த சதி செயல்களை நடத்துகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் வடிகட்டிய சுயநலனுக்காகத்தான் அவ்வாறு செய்கிறார்கள், மற்ற நாடுகளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல். நண்பனாக இருந்தும் அமெரிக்கா ஏன் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை அடுத்தொரு காணொளியில் விரிவாக பேச முயற்சிப்போம்.